வணக்கம். நான் வந்துட்டு என் பேர் லதா மகேஸ்வரி. நான் ட்ராயிங் 5 இயர்ஸ் படிச்சிருக்கேன். ஜஸ்ட் அதை பற்றி தான் இப்போ ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். இன்றைக்கி நம்ம 3 இயர்ஸ்க்கான ஒரு நிக்கர் அதான் பார்க்க போகிறோம். 3 இயர்ஸ் சைல்டோட ஒரு பாய் சைல்டோட ஒரு நிக்கர் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு போகலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட்ஸ் போட்டுவிட்றேன். இங்கே பாருங்கள், த்ரீ இயர்ஸ் சைல்டோட ஒரு நிக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெஷர்மெண்ட் போடுறேன் பாருங்கள். நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னா, வேஸ்ட்டு இடுப்பு 24, லென்த்து 12. இப்போ நம்ம வேஸ்ட்டு 24, லென்த்து 12 எடுத்திருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, லென்த்து பார்த்திங்கன்னா 12, 12 ப்ளஸ் 1 லெஸ் பண்ணிக்கணும். அப்போ 12ல் 1 லெஸ் பண்ணோம்னா எதுக்காகன்னு நம்ம மேலே பெல்ட் வைப்போம், பட்டி கொக்கி பட்டி பெல்ட் வைப்போம். வைக்கும்போது நம்ம அந்த இப்போ நம்ம 1 லெஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு 12 13 அந்த மாதிரி 13 அந்த மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம 1 லெஸ் பண்ணிட்டோம்னா நம்ம அந்த பட்டி வைக்கும்போது 12 அப்படின்னு கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஒரு லைன் போடுறோம். இது லென்த்து 11. ஓகேவா? 11 எதனாலன்னா 11. இப்போது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு மடித்து இப்போ பாட்டம் மடித்து தைக்கிறதுக்கு நம்ம 1.5 இன்ச்சு விட்டால் தான் அது மடித்து தைக்க முடியும். அதனால் நம்ம கீழே 1.5 விட்டுடுறோம். 1.5 தான் விடணும், அதுக்கு மேலே வேண்டாம். இது 1.5 விட்டுருக்கேன். விட்டுட்டேன். இப்போ இங்கேருந்து நம்ம வேஸ்ட்டு 24 இப்போ 24 3ஆல் பண்ணோன்னா 8 வரும். 8 3 24, 3ஆல் பண்ணும்போது அப்போ 8 வருமா? இப்போ 8 அப்படின்னா இங்கே நம்ம 1 லெஸ் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நம்ம லென்த்தில் 1 லெஸ் பண்ணியிருக்கோம். அந்த சீட் அளவுலேயும் 8னா 7 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கணும். இப்போ இங்கே நான் இங்கேருந்து இங்கே 7 அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு 7 மார்க் பண்ணிக்கணும். 12 இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கணும். இங்கேருந்து 7 மார்க் பண்ணிக்கணும். 12 இங்கே ஒரு லைன் போட்டுக்கிட்டு அப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம வேஸ்ட் 24ன்னா 4ஆல் பண்ணோன்னா 6 நாள் 24 வரும். 6 ப்ளஸ் பாக்கெட்டுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். ஓப்பன் சைடில் ஃப்ளை பட்டி வைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போயிடும். 1 + 7 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி இங்கேருந்து 7, இங்கேருந்து நம்ம 7 வச்சுக்கணும். 7 வச்சுட்டு இங்கேருந்து நம்ம 7லேருந்து ஒரு லைன் போட்டுக்கிட்டு இங்கேருந்து
நம்ம வந்து 24/8 அப்படின்னு சொல்லும்போது இங்கே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போது நம்ம வந்து 7 + 1½ இன்ச்சஸ் ஆட் பண்ணோம். இப்போ 8 ஆல்ரெடி இருக்குது, ஒரு 1/2 இன்ச், ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டு 8½ வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து இங்கே 7லேருந்து இங்கே 1½ எடுத்திங்கன்னா 8½ அந்த மாதிரி வரும். ரொம்ப இங்கேருந்து ஒரு 8½ இங்கே ஆல்ரெடி இருக்குது. இப்போ இது வந்து 11, இது வந்து 1½ இது வந்து உங்களுக்கு 8½ இது வந்து 7. இங்கேருந்து வந்து இங்கேருந்து இங்கே வந்து 7 இங்கேருந்து டோட்டலாக இங்கேருந்து இங்கே வரணும் 11, இங்கேருந்து இங்கே 7 இது வந்து 8½ இந்த இடத்துல ஒரு கர்வ் போடுறோம். போட்டுட்டு இங்கேருந்து வந்து 8½ இங்கே வந்து 8, இது வந்து 8, இது வந்து 8½ ஓகேவா? இப்போ இது வந்து ஃப்ரண்ட் வீவ். நம்ம இப்போ வந்து ஃப்ரண்ட் வீவ் போட்டிருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் வீவ் ஃபுல்லாக போட்டாச்சு. ப்ளஸ் இப்போ பேக் வீவ், இது வந்து ஃப்ரண்ட்டு, அடுத்தது பேக் வீவ் போட போகிறோம். பேக் வீவ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1, இங்கேருந்து 1, இங்கேருந்து இதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 2 இன்ச்சஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து 1½ இங்கேருந்து 1½ இங்கேருந்து 1, இங்கேருந்து 1½ இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. அவ்வளோதான், கம்ப்ளீட். இது வந்து பார்த்திங்கன்னா 7, 8, 9 அவ்வளோதான். இதுதான் மெஷர்மெண்ட்ஸ். இது வந்து ஒரு நிக்கரோட மெஷர்மெண்ட்ஸ் பிக்சர். ஓகேவா? இப்போ நான் இதில் பாருங்கள், இது பேக், இது இது ஃப்ரண்ட், இது பேக், இது ஃப்ரண்ட். ஓகேவா? இது பேக், இது ஃப்ரண்ட். இது முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட்டுக்கு இங்கேருந்து 1½ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 5, இங்கேருந்து 1½ இங்கேருந்து 5. இது வந்து பார்த்தீங்கன்னா 1½ இது வந்து 5½ பாக்கெட். இது வந்து பாக்கெட்டுக்கான லைனு. இப்போ இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பாக்கெட்டுக்கானது வந்து இங்கே வந்து 7 இருக்குது அப்படின்னா இங்கே வந்து 8, இங்கே வந்து 4, 4, 4, 8, இங்கே 4, இங்கே 8, அப்போ 4, 4, 8. இப்போ நம்ம வந்து பாக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா
வந்து பார்த்தீங்கன்னா 8 8 ஓகேவா. அப்போ இது வந்து பாக்கெட். இது பாக்கெட்டுக்கான கிளாத்து. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பெல்ட் வந்து நீங்கள் வந்து இதில் பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சுவலி 9 இருக்குது, இங்கே 7 இருக்குது. இதை டேலி பண்ணால் 9 9 18 7 7 14 18 18 14 18 14 20 32 கிட்ட வருது. அப்போது நீங்கள் வந்து ஒரு 32னா ஒரு 36 வரும் வச்சுக்கோங்க. 36 38 கூட வச்சுக்கலாம். இங்கே வந்து நம்ம பெல்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட். இந்த பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 இந்த அகலம் 4. இந்த அகலம் வந்து உங்களுக்கு ஒரு 36க்கு மேலே எடுத்துக்கோங்க. 36 38 வரையும் எடுத்துக்கோங்க. இதோட இந்த இடுப்பை வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் இடுப்பெல்லாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக தான் நம்ம வந்து அந்த இடுப்போட கிளாத்தை வந்து நம்ம அளந்து பார்க்க முடியும். அப்போ நீங்கள் ஃபைனலாக அளந்து பார்க்கும்போது எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொக்கிக்கு மாட்டுறதுக்கு ப்ளஸ் அதுக்கு தகுந்த மாதிரி கொக்கி மாட்டுற இடத்துல கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு 4 இன்ச்சஸ் விட வேண்டியது வரும். அதெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அப்போது மேக்ஸிமம் எவ்வளோ டோட்டலாக வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான். இப்போ நான் வந்து ஒரு 38 வரலும் நான் போட்டிருக்கேன். இந்த 24 இடுப்புக்கு பெல்ட்டு வந்து 38 வரலும் எடுத்திருக்கேன். இப்போ இடுப்பு வந்து வேஸ்ட் வந்து 24 அப்படின்னா நீங்கள் வந்து இடுப்பு வந்து இந்த 24 வரணும். இப்போ ஒரு பாய்க்கு வந்து 24 இடுப்பு இருக்குன்னா நம்ம வந்து எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு ஜாயின் எல்லா பீசஸும் பேக்கெட்டில் இருந்து சைடு எல்லாம் ஜாயின் பண்ணி இடுப்பு அப்படி சுற்றி வரும்போது 4 பக்கமும் ஃப்ரண்ட்டில் 2 பக்கம் பேக் சைடில் 4 பிரிச்சுன்னா 6 நாள் 24. ஒரு பக்கத்துக்கு 6 இருக்கணும். 4 பக்கத்துக்கு 24 இருந்தால் தான் அந்த இடுப்பு வந்து கரெக்டாக இருக்கும். 24 இருக்கணும். இது பெல்ட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூப் வைப்போம். பெல்ட்டு மாட்டுறதுக்கு அந்த லூப்புக்குள்ளே தான் நம்ம போவோம். அந்த லூப் வந்து மேக்ஸிமம் 6 இருக்கும். ஃப்ரண்ட்டில் 2 பேக்கில் 2 சைடில் 2 6 பீசஸ் இருக்கும். 6 பீசஸ்னால் இப்போ வந்து ஒரு அதோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 1/2 inch தான் இருக்கணும். ஆனால் லென்த்து பார்த்திங்கன்னா 3 inches இருக்கணும். இப்போ வந்து ஒரு லூப்புக்கு வந்து 3 inchesனால் 6 பீஸ்னால் 6 3 18. அப்போ உங்களுக்கு 18 inches இருந்தால் தான் நீங்கள் 6 பீஸ் 3 inches கட் பண்ணிங்கன்னா 6 பீஸ் உங்களுக்கு வரும். நீங்கள் 6 பீஸஸும் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கில் இருந்து சைடில் அட்டாச் பண்ணிக்கணும். பெல்ட்டு போடுறதுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ இருக்கணும்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளோ இருக்கலாம் 1.5 இல்லை 1.5 இருக்கலாம். 1.5 நம்ம ஃபோல்ட் பண்ணி தைக்கிறத பொறுத்து தான் அந்த திக்னஸ் வரும். மேக்ஸிமம் 1/2 inch அதுக்கு மேலே திக் இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா லூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து லூப் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1 இது வந்து 1 இது வந்து 20 இந்த மாதிரி வந்து 21 ஓகேவா.
இது வந்து நம்மளோட இப்போது நெக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. இது ஃபுல்லாகவே பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்து ஃபோல்டிங்லேயே வராது, கம்ப்ளீட்டாக ஓப்பனில் தான் வரும். இது வந்து லூப்புனால் வந்து நம்ம பெல்ட் வைக்கிறோம் அந்த லூப்பு தான். இது வந்து பெல்ட்டு இடுப்பில் வந்து பட்டி வைக்கிறோம், கொக்கி பட்டி, அதுதான். ஃப்ளைட் பட்டி அதெல்லாம் நீங்களாகவே பேலன்ஸ் இருக்கிற கிளாத்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மெஷர்மெண்ட் கிடையாது, அது எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து கட் பண்ணிக்கலாம். இது பாக்கெட் 8 to 8, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இது நிக்கரோட பிக்சர். ஓகே, கம்ப்ளீட்டட். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.